ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். கருத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கேமரா பார்த்து. இப்ப இருக்கிறவங்களும் நல்ல தலைவர்கள் தான், எல்லோரும் கெட்ட தலைவர்கள் சொல்ல முடியாது. நல்ல தலைவர்களும் இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத கதாநாயகனாக அமைதியான பணியில் செய்திருக்கிற தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். 6 நல்ல கண்ணுகள் நல்ல கண்ணு போய் நல்ல தலைவர்கள் சொல்லாம இருக்க முடியுமா? தலைவர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு சமகால அரசியல் தலைவர் தான் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்றத 6 நல்ல கண்ணு சமகால தலைவர் தாங்க. இன்னும் கூட்டத்துக்கு நானும் அவரும் தலை கூட்டத்தில் போன மாசம் கலந்துருக்கோம். எல்லோரும் நல்ல தலைவர்கள் தான், பார்க்க பார்வையில் தான் அப்படிலாம் சொல்ல. அவருடைய சொந்த பார்வை, சொந்த கருத்து. அவருடைய சொந்த கருத்தை சொல்லி அவருக்கு கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு. அவர் ஒரு கட்சியுடைய தலைவர், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஜனநாயக ரீதியில் எதை வேண்டாலும் பேசலாம். அவர் பேசுவதற்கான உரிமை அவருக்கு.